ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசைனிங் அக்கௌண்ட்ஸ் டு டெரிட்டரிஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெரிட்டரி மாடல் என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டெரிட்டரி டைப் பார்த்தோம், டெரிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ரைட். இப்போ கீ போர்ஷன் என்ன, ஒரு டெரிட்டரியில் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் அந்தந்த டெரிட்டரி கீழே அசைன் பண்ணுறது ஒரு கீ ஃபங்க்ஷனாலிட்டி. ரைட். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் டெரிட்டரிஸ் இன் செட்டப். Now we are going to assign account to the territories. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். ஸோ ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்டை ஒரு டெரிட்டரிக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் அசைன் பண்ணலாம்? ரெண்டு வேலை அசைன் பண்ணலாம். ஒன்று ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட், இன்னொன்று மேனுவல் அசைன்மெண்ட். ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட்னு சொன்ன உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூல் எழுதுவோம். ரைட். அப்சல்யூட்லி ரைட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணுறதுக்கு வி நீட் டு ரைட் அண்ட் அசைன்மெண்ட் ரூல். அந்த அசைன்மெண்ட் ரூலில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட். அந்த கண்டிஷன்ஸ் அக்கௌண்ட் ரெக்கார்டில் உள்ள ஃபீல்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பில்லிங் சிட்டி சென்னை, பில்லிங் சிட்டி ஹைதராபாத், ஆர் அமௌண்ட் கிரேட்டர் தேன் 2 lakhs, அமௌண்ட் கிரேட்டர் தேன் 5 lakhs. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டோட க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ரெக்கார்டை ஒரு பர்டிகுலர் டெரிட்டரிக்குள்ளே அசைன் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? வி வில் பி கன்ஸ்ட்ரக்டிங் தி அசைன்மெண்ட் ரூல். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அசைன்மெண்ட் ரூலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அசைன்மெண்ட் ரூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகுதோ அல்லது எப்போல்லாம் ஒரு ரெக்கார்டு அப்டேட் ஆகுதோ அப்போ இந்த அசைன்மெண்ட் ரூல் எவாலுவேட் ஆகி அந்த அக்கௌண்ட்டை கரஸ்பாண்டிங் டெரிட்டரிக்கு கீழே அசைன் பண்ணிடும். இதுதான் ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது. மேனுவல் அசைன்மெண்ட்னா பேர்ல இருந்தே தெரியுது, நம்ம போய் ஒரு அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி அதை நமக்கு எந்த டெரிட்டரி கீழே வேணுமோ அந்த டெரிட்டரியில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் மேனுவல் அசைன்மெண்ட். மேனுவல் அசைன்மெண்ட்டுக்கு கண்டிஷன்ஸ் கிரைட்டீரியாஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு எந்த ரெக்கார்ட் வேணுமோ அந்த ரெக்கார்டை போய் நம்ம என்ன பண்ண வேண்டியது? அக்கௌண்ட் ரெக்கார்டை அந்த டெரிட்டரிக்கு உள்ளாடி ஆட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். ஓகே. ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும்? ஒரு ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ரூல் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ரூல் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபீல்டை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அந்த ரூலில் க்ரைட்டீரியாவாக யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரூலை ரன் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ரைட். ஃபஸ்ட் அந்த ரூல் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கா இல்லையா, அந்த ரூலை ரன் பண்ணுனா அக்கௌண்ட் ரெக்கார்டெல்லாம் ரூல் மேட்ச் ஆகிற அக்கௌண்ட் ரெக்கார்டெல்லாம் டெரிட்டரிக்கு அசைன் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ரைட். அதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம்? ரன் த ரூல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக அசைன் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரன் ரூல் பண்ணும்போது இந்த ரூல் ரன் ஆகி முடிஞ்சுது, அசைன்மெண்ட் ரூல் ரன் ஆகி முடிஞ்ச உடனே சிஸ்டம் அட்மினுக்கு ஒரு மெயில் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கும்போது இந்த அசைன்மெண்ட் ரூல் ரன் ஆகி முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். ரைட். எப்போ முடியும் நமக்கு தெரியாது. அதனால இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே யூசருக்கு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இன் இமெயிலில். ஓகே. அதெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சு ஒரு ரூலை ரன் பண்ணியாச்சு. ரூல் மேட்ச் ஆகிற மாதிரி ரெக்கார்ட் இருக்குது, அக்கௌண்ட் ரெக்கார்ட். அந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு என்ன ஆயிடுச்சு? ஒரு டெரிட்டரிக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போ அந்த ரெக்கார்டை ஓப்பன் பண்ணுனா அந்த ரெக்கார்டில் நமக்கு தெரியணும் இல்லையா, இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு ஏதாவது அசைன்மெண்ட் ரூல் வழியா இல்லை மேனுவல் அசைன்மெண்ட் வழியா ஏதாவது டெரிட்டரிக்கு அசைன் ஆயிருக்கா இல்லையா, அதே மாதிரி எந்தெந்த யூசர்லாம் இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு டெரிட்டரி வழியாக அசைன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ரைட். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸில் அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் நமக்கு ரிலேட்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரிலேட்டட் லிஸ்ட் நமக்கு இருக்கும். ஒன்று அசைன்டு டெரிட்டரிஸ், இன்னொன்று யூசர்ஸ் இன் அசைன் டெரிட்டரிஸ். அசைன் டெரிட்டரிஸ்னா இந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட் எந்தெந்த டெரிட்டரிலாம் ஷேர் ஆகிருக்கு அதை நம்ம இந்த ரிலேட்டட் லிஸ்ட்ல இருந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட் எந்தெந்த யூசர்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க டெரிட்டரி வழியா, அதையும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த யூசர்ஸ் இன் அசைன் டெரிட்டரிஸ் வழியாக பார்த்துக்கலாம். இது பை டிஃபால்ட்டாக ரிலேட்டட் லிஸ்ட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. எப்போ நம்ம டெரிட்டரி மாடலை எனேபிள் பண்ணுறோமோ நம்ம ஆர்கில், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேட்டட் லிஸ்ட் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம பேஜ் லேஅவுட்டில் போய் ரிலேட்டட் லிஸ்ட் அக்கௌண்ட்டோட பேஜ் லேஅவுட்டில் போய் இந்த ரெண்டு ரிலேட்டட் லிஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட்டோமேட்டிக்காக டெரிட்டரி மாடல் ஆக்டிவேட் பண்ணிடலாம். டெரிட்டரி மாடல் ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா எப்போல்லாம் ரெக்கார்டு கிரியேஷன் அப்டேஷன் நடக்குதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் டெரிட்டரியில் அசைன் ஆயிரும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ண வேண்டிய தேவையில்லை, ரன் த ரூல் கொடுக்க வேண்டாம். அப்போ ரன் த ரூல் நம்ம எப்போ மட்டும் தான் கொடுப்போம்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் மட்டும்தான், இந்த ரூலை டிசைன் பண்ணுற ஃபேஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரன் த ரூலுங்கிற பட்டனை கொடுப்போம். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இந்த ரூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்ட் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய எந்த ஃபீல்டோட காம்பினேஷன்லையும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரூலை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி மேனுவல் அசைன்மெண்ட் என்ன, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறது மேனுவல் அசைன்மெண்ட். என்ன பண்ணியிருக்காங்க, மேனுவல் அசைன்மெண்ட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் வந்துடும். எந்தெந்த அக்கௌண்ட் ரெக்கார்டெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் கொடுத்தா அந்த ரெக்கார்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்கே அசைன் ஆயிரும், அந்த டெரிட்டரி கீழே அசைன் ஆயிரும். ஸோ இப்படி மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் ரெண்டு வேலையும் நம்ம அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு டெரிட்டரிக்கு கீழே அசைன் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். லெட் மீ குவிக்லி ஜம்ப் டு மை ஆர்க். என்னோட ஆர்க்குக்கு வந்துடுறேன். என்னோட ஆர்க்கில் டெரிட்டரி மாடல் போயிடுறேன். இந்த டெரிட்டரி மாடலில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த டெரிட்டரி மாடல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெரிட்டரி தெரியும், இந்த டெரிட்டரி மாடல் தெரியும். இதில் வியூ ஹைரார்கி கிளிக் பண்ணீங்கன்னா ஹைராரிக்கல் ஆர்டரில் நமக்கு இது டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னைங்கிற இந்த டெரிட்டரிக்கு தான் நம்ம இப்போ டெரிட்டரிக்கு அக்கௌண்ட் அசைன்மெண்ட் ரூல் எழுதி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அசைன்மெண்ட் ரூல் எழுதுறது, ஃபர்ஸ்ட் இந்த டெரிட்டரி நீங்கள் கிளிக் பண்ணணும். டெரிட்டரி நான் கிளிக் பண்ணிட்டேன். டெரிட்டரி கிளிக் பண்ணோன்னு எனக்கு அடுத்த பேஜ் போயிடுச்சு. இந்த பேஜில் அந்த டெரிட்டரி பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அந்த டெரிட்டரி எந்த மாடல் கீழே வருது, அதோட ஆக்சஸ் லெவல் என்னெல்லாம், அதில் யாரெல்லாம் யூசர் அசைன் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் என்னென்ன இருக்குது, மேனுவல் அசைன் பண்ண அக்கௌண்ட் இருக்கா, ஸோ இன்ஹெரிட்டட் அசைன்மெண்ட் ரூல், அதாவது இது சைல்டாக இருந்தால் பேரண்ட்லேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆக போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ரூல்ஸ் அசைன் டு திஸ் டெரிட்டரின்னு இருக்கு. இந்த டெரிட்டரிக்கு கிரியேட் பண்ண அசைன்மெண்ட் ரூல்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம எந்த ரூலுமே டிஃபைன் பண்ணலை இல்லையா, ஸோ ரூல் எதுவும் டிஃபைன் பண்ணாதனால நோ ரெக்கார்ட்ஸ். இப்போ நான் என்ன கிளிக் பண்ண போகிறேன், நியூவை கிளிக் பண்ண போகிறேன், பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட். ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன். இந்த ரூலுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். நான் சென்னை டெரிட்டரி அக்கௌண்ட் ரூல்னு கொடுத்துக்கிறேன், பிகாஸ் சென்னை டெரிட்டரிக்கு தான் நம்ம அக்கௌண்ட் ரெக்கார்ட் அசைன் பண்ண போகிறோம். எந்த ஃபீல்டு, அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா ஃபீல்டும் டிஸ்பிளே ஆக போகுது. நான் வந்து எந்த ஃபீல்டு யூஸ் பண்ண போகிறேன், பில்லிங் சிட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, பில்லிங் சிட்டி எடுத்துக்கிறேன். பில்லிங் சிட்டி ஈக்குவல்ஸ் எப்படி இருக்கான்னு பார்க்க போகிறேன், சென்னையாக இருக்கான்னு பார்க்குறேன். அப்போது இந்த ரூலை ரன் பண்ணால் என்ன நடக்கும், எந்தெந்த அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கெல்லாம் பில்லிங் சிட்டி சென்னைன்னு இருக்கோ அந்த ரெக்கார்டெல்லாம் சென்னை டெரிட்டரிக்குள்ள அசைன் ஆயிரும். அப்போ சென்னை டெரிட்டரிக்கு கீழே இருக்கக்கூடிய யூசர்ஸ் எல்லாரும் இந்த அக்கௌண்ட்ஸை என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தேர் ஆக்சஸ் லெவல். ஸோ அது மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பட்டன் இருக்கும். இந்த ஆக்டிவ் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆக்டிவ் செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை டு சைல்ட் டெரிட்டரிஸ்னால் இந்த ரூல் சைல்ட் டெரிட்டரிஸுக்கும் வேணுமா, இதுக்கு கீழே ஏதாவது சைல்ட் டெரிட்டரிஸ் இருந்தால் அதுக்கும் அப்ளை பண்ணணுமாங்கிறதா இது. இப்போதைக்கு நம்ம இது கொடுக்க போகிறதில்ல. லெட் மீ கிளிக் சேவ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டெரிட்டரி ரூல் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ சென்னை டெரிட்டரி அக்கௌண்ட் ரூல்ஸ். ஓகே, லெட் மீ டூப்ளிகேட் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ கிவ் த நேம் லைக் திஸ். ஓகே, இதை கொடுத்துட்டு லெட் மீ கிளிக் சேவ் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இந்த டெரிட்டரி அசைன்மெண்ட் ரூல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் அசைன்மெண்ட் ரூல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரூலை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ரைட், இது இப்போ நம்ம ரன் ரூல் பண்ணிங்கன்னா ரூல் ரன் ஆகி இருக்கிற அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வந்து டெரிட்டரியில் அசைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த டெரிட்டரி கீழே ஆட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ கிளிக் வியூ அக்கௌண்ட்ஸ், எந்த ரெக்கார்டுமே இல்லை. ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் ரெக்கார்டு ஒன்று வேணும் இல்லையா, அப்போ டெஸ்ட் ரெக்கார்டை இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அக்கௌண்ட் வந்துட்டேன், ஒரு நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டோட நேம் டெரிட்டரி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாமா. ஸோ லெட் மீ கிளிக் டெமோ டெரிட்டரி அக்கௌண்ட் கொடுப்போம். ஸோ லெட் மீ கிவ் டெமோ டெரிட்டரி அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து சென்னை டெரிட்டரிக்கு கீழே போய் அசைன் ஆகணும்னா என்ன நடந்திருக்கணும், கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், பில்லிங் சிட்டி சென்னைன்னு இருக்கணும்னு கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பில்லிங் சிட்டி சென்னைன்னு கிரியேட் பண்ண போகிறேன். பில்லிங் சிட்டி சென்னை. இப்போ இமிடியேட்டாக இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு வந்து எங்கே போயிடும், அசைன்மெண்ட் ரூல் வழியாக போய் ஆட்டோமேட்டிக்காக இந்த டெரிட்டரியில் அசைன் ஆயிருமா, அசைன் ஆகாது. ஏன், நம்ம ரூலை கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் இந்த டெரிட்டரி மாடலை நான் ஆக்டிவேட் பண்ணலை. ரைட், டெரிட்டரி மாடல் இப்போ பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, அதனால ஆட்டோமேட்டிக்காக போகாது. ஸோ இந்த ரிலேட்டட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அசைன்டு டெரிட்டரிஸ் உங்களுக்கு பிளாங்காக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் ரூலே ரன் பண்ணலை. ஓகே, ரூலை ஏன் ரன் பண்ணல, ரூல் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாதா, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். டெரிட்டரி ஆக்டிவேட் பண்ணாதான் ரன் ஆயிருக்கும், சாரி டெரிட்டரி மாடல் ஆக்டிவேட் பண்ணாதான் ஆயிருக்கும். பட் நம்ம டெரிட்டரி மாடல் இப்போதைக்கு எப்படி தான் இருக்குது, பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ரைட், நம்ம இது பிளானிங் ஸ்டேஜில் தான் இப்போ இருக்குது. ரைட், அதனால நம்ம ரன் ரூல் கொடுத்தா தான் இது ரன் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த டெரிட்டரி மாடலில் வந்துட்டு இந்த டெரிட்டரி ரூல் இருக்கு, ரைட், அக்கௌண்ட் அசைன்மெண்ட் டெரிட்டரி ரூல், இதை நான் என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ணுறேன். ரன் பண்ண எனக்கு ஒரு பாக்ஸில் கேட்குது எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இதை அப்ளை பண்ணணுமா, இல்லை ஏதாவது அக்கௌண்ட்ஸ் ஃபில்டர் பண்ணி பண்ணுறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரெக்கார்டு இருக்குது, அதில் ஒரு 10 அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு மட்டும் இந்த டெரிட்டரி ரூல் எனக்கு ரன் பண்ணணும்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், சப்செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துக்கலாம். நமக்கு எல்லா அக்கௌண்ட்டுக்கும் டெஸ்ட் பண்ணணும், ஸோ நான் செலக்ட் பண்ணி ரன் ரூல்னு கொடுத்துறேன். இப்போ இந்த ரூல் வந்து என்ன ஆகுது, ரன் ஆகுது. உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்துடும், இந்த ரூல் ரன் ஆகி
டைம் முடிஞ்ச உடனே உங்கள் சிஸ்டம் அட்மினுக்கு ஒரு இமெயில் வரும் அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட இருக்கிறது கம்மியான அக்கௌண்ட் ரெக்கார்டு தான். அப்போ குயிக்காக உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், இந்த ரூல் ரன் ஆயிருக்கும். நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். வியூ அக்கௌண்ட்ஸ் போகலாம். இப்போ வியூ அக்கௌண்ட்ஸில் இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு வந்திருக்கான்னு பாருங்கள், வந்துடுச்சு. டெமோ டெரிட்டரி அக்கௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இட் மீன்ஸ் தட் டெமோ டெரிட்டரி அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு எங்கே அசைன் ஆயிடுச்சு, டெரிட்டரியில் அசைன் ஆயிடுச்சு. எந்த டெரிட்டரி, சென்னை டெரிட்டரிக்கு கீழே அசைன் ஆயிருக்கு. எப்படி அசைன் ஆச்சுது, த்ரூ ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட். வி ஹாவ் ரிட்டன் த அசைன்மெண்ட் ரூல். அட் த சேம் டைம் அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு வாங்க, வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு இதை ரிஃப்ரெஷ் பண்ணுனா இப்போ இந்த ரூல் ரன் ஆனதுனால இந்த அக்கௌண்ட் எங்கே ஆயிடுச்சு, டெரிட்டரிக்கு அசைன் ஆயிடுச்சு. அப்போ ரிலேட்டட் லிஸ்ட்டில் என்னால் கண்டிப்பாக அந்த டெரிட்டரிஸை பார்க்க முடியும். ஸோ என்னால் பார்க்க முடியுது. ரைட், அசைன் டெரிட்டரிஸில் என்ன வந்திருக்கு, சென்னைன்னு வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மும்பைங்கிற ஒரு டெரிட்டரிக்கும் இந்த ரெக்கார்டு அசைன் ஆயிருந்தால் அந்த ரெக்கார்டும் நமக்கு இங்கே தெரியும். ரைட், ஸோ அப்போ இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டு பார்ட் ஆஃப் என்னென்ன டெரிட்டரி, எந்தெந்த டெரிட்டரிக்கெல்லாம் இந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட் அசைன் ஆயிருக்கோ எல்லாத்தையும் உங்களால் இங்கே என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். யூசர் நம்ம இன்னும் ஆட் பண்ணாததுனால இந்த ரிலேட்டட் லிஸ்ட் நமக்கு எம்டியாக இருக்கு. ஸோ இப்போ நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அசைன்மெண்ட் ரூலை கிரியேட் பண்ணி, அக்கௌண்ட் அசைன்மெண்ட் ரூலை கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டு தி டெரிட்டரி பண்ணிட்டோம். இதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது, மேனுவல் அசைன்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ரைட், மேனுவல் அக்கௌண்ட்ஸே அசைன் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டைப், ஒன்று ஆட்டோமேட்டிக், இன்னொன்று மேனுவல். மேனுவலில் பாருங்கள், இந்த இடத்துல வியூவில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டையும் இருக்கும். லிஸ்ட் வியூ பேசிஸாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக நமக்கு தேவையான டார்கெட்டட் அக்கௌண்ட் ரெக்கார்டு அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அக்கௌண்ட், இதை வந்து நான் மேனுவலாக அசைன் பண்ண போகிறேன். இதோட சிட்டி பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ரூலுக்குள்ளே இது செட் ஆகாது. பட் இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டை நான் என்ன பண்ண போகிறேன், மேனுவலாக நான் எங்கே புஷ் பண்ண போகிறேன், இந்த டெரிட்டரி, சென்னை டெரிட்டரிக்குள்ளே புஷ் பண்ண போகிறேன். இது ஈக்குவலான் டு என்னது தான் நம்ம செக்யூரிட்டியில் படிச்சுருப்போம் இல்லையா, மேனுவல் ஷேரிங். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ லெட் மீ கிளிக் அசைன் கொடுத்துட்டேன். இப்போது இந்த சென்னை டெரிட்டரியில் போய் வியூ அக்கௌண்ட்ஸ் கொடுப்போம். எந்த ரெக்கார்டெலாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2 ரெக்கார்டு வந்திருக்கணும். எஸ், டெமோ டெரிட்டரி அக்கௌண்ட் வந்துடுச்சு, ஏபிசி அக்கௌண்ட் வந்துடுச்சு. ஏபிசி அக்கௌண்ட் மேனுவலாக நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த மெத்தடில் என்ன வந்திருக்கு பாருங்கள், டெரிட்டரி மேனுவல்னு வந்திருக்கு. தட் இஸ் மேனுவல் அசைன்மெண்ட். அடுத்து இந்த ரெக்கார்டை பாருங்கள், ரைட் சைடில் மெத்தட் என்ன வந்திருக்கு, டெரிட்டரி அசைன்மெண்ட் ரூல். அப்போ நமக்கு ஒரு ரெக்கார்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த லிஸ்ட் வியூவில் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த அக்கௌண்ட் ரெக்கார்டெலாம் மேனுவலாக டெரிட்டரியில் அசைன் ஆச்சுது, எந்தெந்த அக்கௌண்ட் ரெக்கார்டெலாம் ஆட்டோமேட்டிக்காக டெரிட்டரியில் அசைன் ஆச்சுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அசைன்மெண்ட் ரூல் எழுதிட்டு அசைன்மெண்ட் ரூல் வழியாக ஒரு அக்கௌண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த டெரிட்டரிக்கு அசைன் பண்ண முடியும் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸை. இப்போ இது பிளானிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் ரன் ரூல் கிளிக் பண்ணேன். ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, திருப்பியும் சொல்கிறேன், ஒன்ஸ் இந்த ஹைரார்கி மாடல், ரைட், இந்த டெரிட்டரி மாடல் நான் இங்கே ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அக்கௌண்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணாலே அசைன்மெண்ட் ரூல் ரன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட் ரெக்கார்டு அந்த டெரிட்டரிக்கு அசைன் ஆயிரும். ரைட், அது நம்ம கடைசி ஸ்டெப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூசர் அசைன்மெண்ட் பார்க்கலாம். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.